பத்தி பார்க்க போறோம். சஞ்சு சாம்சனோட ட்ரேட் ரூமர்ஸ் நாளுக்கு நாள் டெவலப் ஆகிட்டே போகுது. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல அந்த சஞ்சு சாம்சனோட ட்ரேட் ரூமர்ஸ்ல லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட் என்ன அப்படிங்கறத பார்ப்போம். அண்ட் இன்னும் சில சிஎஸ்கே அண்ட் டிஎஸ்கே அப்டேட்ஸ் இருக்கு, அதெல்லாம் பத்தியுமே ஒன் பை ஒன்னா டிஸ்கஸ் பண்ணலாம். வீடியோ கண்டிப்பா இருக்கும். வீடியோ லைக் தட்டிட்டு மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவாங்க வீடியோ தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸ் இந்த வருஷம் ரொம்ப எதிர்பார்த்த ஒரு டெபியூ பார்த்தீங்கன்னா வன்ஷ் பெடியோட டெபியூ தான். ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி டியூ டு இன்ஜுரி அவரோட டெபியூ வந்து நடக்காமே போயிருச்சு. 2026 சிஎஸ்கேட ஸ்குவாட்ல கண்டிப்பா அவர் இருப்பார் அப்படின்னு நிறைய ஃபேன்ஸ் எதிர்பார்க்கறாங்க. பட் எனக்கு என்னமோ இஸ் கோயிங் டு பி ரிலீஸ்டு தான் தோணுது. ஏன்னா அவருக்கு பதிலாக சைன் பண்ண ஊரில் பட்டேல் வந்து ஒரு விக்கெட் கீப்பர் பேட்டர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ நீங்கள் ஒரு நார்மல் ஒரு பேட்டரை சைன் பண்ணியிருந்தீங்கன்னா கூட மேபி வன்ஷ் பெடியை ரீடைன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம். பட் அவருக்கு ரீப்ளேஸ் செய்யப்பட்ட பிளேயரே பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட் கீப்பர் பேட்டர். அண்ட் செகண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவரோட இன்ஜுரி கன்சர்ன் தான். பிகாஸ் திஸ் இஸ் நாட் a லைட் இன்ஜுரி, இட் இஸ் a வெரி சீரியஸ் இன்ஜுரி. அவரோட லெஃப்ட் ஆங்கிள் ஒரு லிகமெண்ட் டேர் ஏற்பட்டிருக்கு. ஐபிஎல் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் இன்ஸ்டாகிராம்ல ரிலீஸ் பண்ண ஒரு வீடியோ கண்டிப்பாக எல்லாமே பார்த்துருப்பீங்க நம்புறேன். ஸோ அதில் வந்து வாக்கிங் ஸ்டிக்ஸை யூஸ் பண்ணி தான் வந்து அவர் இப்போ வந்து வாக்கே பண்ணிட்டு இருக்காரு. ஸோ கண்டிப்பா he will need some time to recover. ஓகேங்களா, உங்க எல்லாருக்குமே ரிஷப் பந்தோட அந்த கார் ஆக்சிடென்ட் ஞாபகம் இருக்கும். அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 இயர்க்கு வாக்கிங் ஸ்டிக்ஸ் மட்டும் யூஸ் பண்ணி தான் வந்து வாக்கே பண்ணிட்டு இருந்தாரு. தென் கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் ஆகி பார்த்தீங்கன்னா சில ட்ரில்ஸ்லாம் வந்து ஜிம்ல பண்ற மாதிரி சில வீடியோஸ்லாம் கூட ரிலீஸ் பண்ணிருப்பாரு பாத்தீங்களா. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா தான் இந்த மாதிரி மேஜர் இன்ஜுரியை வந்து ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு வந்து ட்ரீட் பண்ணாங்கன்னா அது இன்னும் சிவியரா மாறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சாலிடா இட் will take at least 10 to 12 months for this injury to recover. அதனால வன்ஷ் பெடி ப்ராப்ளி வந்து இந்த இன்ஜுரி கன்சர்னால கூட வந்து ரிலீஸ் செய்யப்படுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஹையா தான் இருக்கு. அண்ட் கரண்டா சிஎஸ்கே ஸ்குவாட்ல வந்து நம்மளோட ஸ்குவாட் சைஸ் 25 தானே இருக்கணும். பட் நம்மளோட ரீப்ளேஸ்மெண்ட்ஸ்லாம் சேர்த்து போதுனா 28 பிளேஸ் வச்சிருக்கோம். ஸோ அட்லீஸ்ட் நீங்க ஒரு 7 to 8 பிளேஸை ரிலீஸ் பண்ணா மட்டும் தான் உங்களால ஒரு 4 to 5 பிளேஸ் வந்து ஆப்ஷன்ல பிக் பண்ணுறதுக்கான சான்ஸே கிடைக்கும். இஃப் வன்ஷ் பெடி ரெக்கவர்ஸ் தென் அவரை ரீடைன் செய்யலாமான்னு கேட்டீங்கன்னா ஆல்ரெடி சிஎஸ்கே கார்த்திக் சர்மான்ற பிளேயர் மேல ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகியிருக்காங்க அப்படின்னு சில ரிப்போர்ட்ஸ் வந்துச்சு. போதாத குறைக்கு நம்ம கிட்ட ஊரில் பட்டேல் அப்படிங்கிற ஒரு பிளேயர் வேற இருக்காரு. தென் ஆஃப் கோர்ஸ் தி ஹாட் டாபிக் சஞ்சு சாம்சன். இன் கேஸ் அவருமே வந்து சிஎஸ்கே ஸ்குவாட்ல வந்து இன்க்ளூட் ஆனார்னா அப்ப வன்ஷ் பெடி இருக்கிறதுக்கான நெசசிட்டியே இருக்காது. ஸோ ஐ ஃபீல் வன்ஷ் பெடி இஸ் டெஃபினெட்லி கோயிங் டு பி ரிலீஸ்டு தான். கண்டிப்பா அன்லக்கி பிகாஸ் சான்சஸே கொடுக்காம இப்போ ஒரு பிளேயரை ரிலீஸ் பண்ண போறோம். பட் வி கான்ட் டு எனிதிங் இல்லையா. நீங்க என்ன நினைக்கிறீங்க, வன்ஷ் பெடி ரிலீஸ்டா இல்ல ரீடைன்டா? உங்களோட ஒப்பீனியன்ஸை கண்டிப்பா கமெண்ட்ஸ் சொல்லுங்க. டிஎஸ்கே கேம்ப்ல ஃபைனலா அகில் ஹுசைன் ஜாயின் பண்ணிருக்காரு. மிச்சல் மார்ஷோட ரீப்ளேஸ்மெண்டா டிஎஸ்கே இந்த வருஷம் அகில் ஹுசைனை சைன் பண்ணிருப்பாங்க. ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டர் இவர். அண்ட் இப்போ டிஎஸ்கேயோட பிராக்டிஸ் செஷனையுமே இவர் அட்டென்ட் பண்ணிருக்காரு. ஸோ கண்டிப்பா நெக்ஸ்ட் கேம், அதாவது நாளைக்கு விளையாட போற கேம்ல he is available for selection. இந்த எம்எல்சில இப்போதைக்கு சான் பிரான்சிஸ்கோ யூனிகார்ன்ஸ் அண்ட் டெக்சாஸ் சூப்பர் கிங்ஸ் இவங்க ரெண்டு பேர் தான் அன்பீட்டனா இருக்காங்க. அண்ட் இவங்க ரெண்டு பேர் தான் நாளைக்கு கேம் இன் டெக்சாஸ் ப்ளே பண்ண போறாங்க. போத் பவுலர்ஸ் அண்ட் பேட்டர்ஸ்க்கு நல்ல அசிஸ்டன்ஸ் நாளைக்கு கேம்ல இருக்கும். அண்ட் ஹோம் கிரவுண்ட்ன்றதுனால ஹோம் அட்வான்டேஜ் கண்டிப்பா டிஎஸ்கே பக்கம் தான். ஐ வாண்ட் அட்லீஸ்ட் ஒன் சேஞ்ச் டு ஹேப்பன். ஸோ டேரல் மிச்சலுக்கு பதிலாக டானன் ஃபெரேரா will be a good addition. ஆடம் மில்னே அண்ட் நாண்ட்ரே பர்கர் both can't start in the 11. அப்படின்னா நீங்க வந்து at the top ஒரு டொமஸ்டிக் பிளேயரோட போற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து ஜோஷுவா ட்ராம்பா இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஹையா இருக்கு. பவுலிங்கை ஸ்ட்ரென்தன் பண்றேன்ற பேர்ல பேட்டிங்கை வீக் ஆக்க விரும்பல. ஆல்ரெடி ஆர் பேட்டிங் லுக்ஸ் ப்ளீக். ஏன்னா ஃபர்ஸ்ட் 3 கேம்ஸ்ல பாத்தீங்கன்னா நம்மளோட பவுலிங் தான் காப்பாத்திருக்கு. அதனால இப்போ ஆடம் மில்னே இன்க்ளூட் பண்ணி எதுவும் சாதிக்க போறது கிடையாது. அதனால நாண்ட்ரே பர்கரை கண்டினியூ பண்ணட்டும். அண்ட் at the top வந்து ஜஸ்ட் டேரல் மிச்சலுக்கு பதிலாக டானன் ஃபெரேரா வந்தார்னா பக்காவா இருக்கும். ஃபைனலா சஞ்சு சாம்சனோட ட்ரேட் ரூமருக்கு வருவோமே. ஸோ இப்போ என்ன லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட் பார்த்தீங்கன்னா 14th ஜூன் நடந்த எம்எல்சி கேம் டெக்சாஸ் சூப்பர் கிங்ஸ் vs எம்ஐ நியூயார்க் கேம் பார்த்தீங்கன்னா வந்து சஞ்சு சாம்சன் அண்ட் ஹிஸ் ஒய்ஃப் அட்டென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா வந்து அவங்களோட ஒய்ஃப் வந்து ஐ திங்க் 2 days பேக் வந்து இன்ஸ்டாகிராம்ல ஸ்டோரியா வச்சிருந்தாங்க. அண்ட் அந்த போட்டோல பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் ஒரு பிளாக் டிஷர்ட் வந்து போட்டிருந்தாரு. இன்கேஸ் ஒரு எல்லோ டிஷர்ட்டோ இல்லை எல்லோ ஷர்ட்டோ போட்டிருந்தாருன்னா நம்ம கன்ஃபார்மே பண்ணிருக்கலாம் சஞ்சு சாம்சன் வந்து டு சிஎஸ்கே 100%. ஸ்டில் ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் தீஸ் ரூமர்ஸ் அட் ஆல். ஏன்னா அவர் எது செஞ்சாலுமே வந்து சம்திங் இஸ் கெட்டிங் லிங்க் டு சிஎஸ்கே இல்லையா. அதனால தான் வந்து இந்த ரூமரை நிறைய பேர் ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றதுக்கான ரீசனே. இந்த ரூமர்ஸ்லாம் எதுவும் வராம அவர் இந்த கேமை போய் அட்டென்ட் பண்ணியிருந்தாருன்னா அப்போ யாருக்குமே இந்த ஒரு கொஸ்டின் வந்திருக்காது. பட் இப்போ இந்த சிஎஸ்கே ரூமர்ஸ்லாம் வந்துட்டு இருக்கிறப்போ அவர் போய் இன்னொரு சிஎஸ்கே பிரான்ச்சைசி ப்ளே பண்றதை பார்த்தாருன்னா அப்போ அஃப்கோர்ஸ் நிறைய பேருக்கு டவுட்ஸ் வரதான் செய்யும். ஜூலை 4th ட்ரேட் விண்டோ ஓப்பன் ஆகுறதுன்னு கேள்விப்பட்டேன். பட் அட்லீஸ்ட் அன்டில் அக்டோபர் நமக்கு அஃபிஷியலா வந்து அனௌன்ஸ்மெண்ட் வரப்போறது கிடையாது. மேபி அன்அஃபிஷியல் அக்ரிமெண்ட்ஸ் பிட்வீன் சிஎஸ்கே அண்ட் ஆர்ஆர் பண்ண ஜூலை மந்த்ல நடக்கலாம் ஆர் மேபி ஆகஸ்ட் மந்த்ல நடக்கலாம். பட் ஸ்டில் எனக்கு என்னமோ இந்த ரூமர் வந்து ரூமரா மட்டும் தான் இருக்க போறதுன்னு தோணுது. உங்களோட ஒப்பீனியன்ஸ் கண்டிப்பா கமெண்ட்ஸ் சொல்லுங்க. இந்த எம்எல்சி கேம் அட்டென்ட் பண்ணதுக்கு அப்புறமா சஞ்சு சாம்சனோட ட்ரேட் ரூமர்ஸ் நீங்க பிலீவ் பண்றீங்களா? ஜஸ்ட் while I'm recording this video செக் பண்ணி பார்த்ததுல கேல்னு ஒரு ஆர்டிகல் பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. அந்த ஆர்டிகல்ல அவங்க என்ன கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்கன்னா சிஎஸ்கே ஆர் கன்சிடரிங் டு ட்ரேட் இன் சஞ்சு சாம்சன் ahead of IPL 2026. இஃப் இந்த ட்ரேட் நடக்கலனா அவர் வந்து ஆக்ஷன் டேபிளுக்கு வந்து போவார் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. கேகேஆர் ஆர் ஆல்சோ வெரி மச் இன்ட்ரெஸ்டட் இன் சஞ்சு சாம்சன் அப்படின்னு அந்த ரிப்போர்ட்ல சொல்லியிருக்காங்க. கேல்னோ கிட்ட இது ஒரு க்ளோஸ் சோர்ஸ் வந்து இன்ஃபார்ம் பண்ணி
பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுமே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ கேஸ் நீங்கள் உங்களோட ஒப்பீனியன்ஸ் கண்டிப்பாக கமெண்ட் சொல்லுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ பீஷியஸ் பை.